ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ். நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அது கிடையாது. நாங்கள் கவிதா வீட்டுக்கு கவிதாவுக்கு 5ஆம் மாதம் பூ முடிக்கிறதுக்காக போய்கிட்டுருக்கோம். இது ஒரு ஸ்பெஷலான ப்ரெக்னன்சி டைம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தை ஒவ்வொன்றத்தையும் நம்ம சிறப்பிக்கிறதுக்காக 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம்னு லைனாக அவங்கள நம்ம சிறப்பித்து வளையல் போட்டு பூ போட்டு எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் நாங்கள் 5ஆம் மாதம் பூ முடிக்கிறதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு எல்லாேருக்கும் லீவ் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு. இதில் எங்களோட மெயின் சொந்தங்கள் மட்டும்தான் இருப்போம். கொஞ்சம் பேர் தான் 5ஆம் மாதம் 7ஆம் மாதத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. 9ஆம் மாதத்துக்கு தான் எல்லாரையுமே அழைச்சி செய்வாங்க. ஒரு வழியாக ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் கவிதா வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்த வழி ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வழி கொஞ்சம் சுத்தாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வந்த வழி தான். ஆனாலுமே 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால பெருசாக இந்த வழி மறந்து போயிடுச்சு. நாங்கள் ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்திருக்கோம் அப்படின்னா, கவிதாவுமே சென்னையில் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக அவங்க லீவ் விட்டால் மட்டும்தான் இங்கே வருவாங்க. மேக்ஸிமம் நான் எங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஊர்லேயே முடிஞ்சிடும். நாங்கள் வீட்டுக்கு போனதுமே கவிதாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ போனதுமே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டிஃபனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தான் இட்லி, வடை, சாம்பார், சட்னி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கவிதாவும் தம்பியும் சேர்ந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் இது நான் செஞ்சது, இது அவர் செஞ்சது, எது நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய போர்க்களமே நடந்துக்கிட்டு இருந்தது. பசங்க எல்லோரும் எப்பவும் போல் கவிதாவையே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி செஞ்ச வடையே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு. வந்த களைப்பு கூட சேர்ந்து உண்ட களைப்பும் இருப்பதனால் நாங்கள் அடுத்தவர்களுக்கும் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, அதெல்லாம் போகட்டும். அப்புறம் விசேஷத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல. அதுக்காக நலுங்கு வச்சுட்டு போகிறவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேஷன், மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் பூவு, ஒரு வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு சீப்பு. இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சீப்பெல்லாம் வைக்க மாட்டோம். ஆனால் அங்கே கிராமங்கிறதுனால சீப்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துலேயும் 2 வளையல் போட்டிருந்தோங்க. சீப்பெல்லாம் வைக்கிறது நம்ம ஊரில் பெருசாக பண்ணதில்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் 7ஆம் மாதம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதை சீப்பு இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே நாங்கள் ரெடி பண்ணோம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கிட்டு போயிருந்த பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். 5ஆம் மாதம் தம்பியே ரெடி பண்ணதுனால அவங்களுமே பழம்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. நம்மளும் ஊருக்கு புதுசாக போகிறோம்ல ரொம்ப நாள் கழித்து, அப்போ நம்மளுமே பழம், ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போகணும்ல. அப்படியே சேர்த்து நாங்களுமே பழம், ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு கவிதாக்கு முத போடுற வளையல் நம்ம தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ரெயின் ட்ராப்ஸ் வளையல் வாங்கிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் தாம்பரம் போயிட்டு நிறைய பூ வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இது 5ஆம் மாதம் செய்கிறதுனால எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் கவிதா மேடமுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு போயாச்சு. பொண்டு பொடுசெல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்காந்துட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடமோட ஸ்பெஷல் டே இல்லை, அதனால் அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க எல்லோரும் சேர்ந்து தலையெல்லாம் வாரி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. பூ வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நடுவில் பூந்து மல்லிப்பூவெல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தோம். மேக்கப் வேலைகள்லாம் ஒரு சைடில் அந்த பக்கம் பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே வெளியில் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மிக்கல்லோட குழவைக்கல் இலை, வாழை இலெல்லாம் வச்சு அந்த குழவைக்கல் வச்சுருந்தாங்க. இதுவுமே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. நம்ம சென்னையில் குழவைக்கல் யாரெல்லாம் வைப்பீங்கன்னு தெரில. ஆனால் இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் முக்கியமானது. இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருமே ஃபேமிலியாக கவிதாவுக்கு ஊட்டி விடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேலே ஐகானில் இந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது என்ன வீடியோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் தான் அது. ஸோ செக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது உள்ளே போய் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு விசேஷம் இனிதே நிறைவடைந்தது. இதே மாதிரியான
அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் எங்களை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.